கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 Peter chapter 4 verse 5. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அதாவது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க உங்களை தூசிப்பாங்க, ஆனா என்ன நடக்க போகுதுன்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும், மரித்தோர்னா மாம்சத்துல மரிச்சவங்க கிடையாது, ஆவியில மரித்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொடர்ந்து வரப்போறதுக்கு இது ஒரு அடையாளமா வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற வசனங்கள்ல இதைத்தான் சொல்லுவார். அதாவது நம்ம பாவத்தினால மரித்தவர்களாய் தேவனை விட்டு தூரமாய் இருந்தோம் என்பதை எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம தெளிவா பார்க்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம ஜீவன் பெறுகிறோம். அது நித்திய ஜீவனாய் மாறக்கூடியது. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்பது வேதவசனம். இப்ப இங்க பேதுரு உபயோகப்படுத்துகிறது என்னன்னா, மரித்தோர்கள் என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப உயிரோடு இருக்கிறவர்கள் என்பது யாரு? நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய ஜீவனில் வாழுகிற நாமோ மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் அவரைத்தான் நியமித்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 42வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதியாய் இருக்க போறாரு. அவர் என்ன? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அப்ப இந்த மரித்தோர்கள் என்பது யாரு? ஆவியில உயிர்ப்பிக்கப்படாத மக்களை மரித்தோர்கள் என்று சொல்லக்கூடியதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இப்படி மரித்தோர்களாய் இருக்கிறவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் என்ன அவங்க கணக்கு கொடுக்கணும்? யாரு? இங்க தூஷிக்கிறவங்க, உங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அங்க தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கு தேவன் பேதுரு மூலமாக வெளிப்படுத்துகிறார். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேதுரு யாருக்கு எழுதுறாரு? ஏற்கனவே சிதறி போய் பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கவங்ககிட்ட எழுதுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க பாடுபடுறீங்க, உங்களை தூஷிக்கிறாங்க, நீங்க அவங்களோட சேர்ந்து உலையில விழாம இருக்கிறீங்க. ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்கிறவர்கள் என்று அழைக்கக்கூடிய நம்ம எல்லாம் என்ன செய்ய போறோம்? ஏன்னா ஆண்டவர் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16-17வது வசனத்துல சொல்லும் போது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்ன ஒரு ஆனந்தமான காரியம்! நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்பிக்க போறோம். ஆனா உயிரோடு இருக்கிற நம்ம இல்ல கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களாய் இருந்தோம்னா நமக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் உண்டாகும். 2வது உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்பொழுது நம்ம எல்லாமே தேவனோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உன்னத பாக்கியம் நமக்கு உண்டு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் செத்து போனவர்களுக்கு மத்தியில நற்கந்தகமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்ப நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ, உங்க ஆபீஸ்ல, உங்களுடைய பள்ளிக்கூடத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல, அங்க அழிந்து போறவர்களுக்கு முன்பாக
ஒரு ஜீவன் உள்ளவர்களாய் தேவனுடைய நற்கந்தகமா நீங்க இருக்கிறீங்களா? ஏன்னா அவர்கள் மரித்தவர்கள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஜீவன் உள்ளவர்கள். அதனால நீங்கள் ஜீவன் உள்ளவர்கள், ஒரு ஜீவனை கொடுக்கிறவர்களாய் அவர்களுக்கு, ஒரு அழிந்து போறவர்களுக்கு மத்தியில ஒரு நல்லது, ஒரு நற்கந்தகமாய் இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் நாங்க ஆண்டவரோட சதா காலமும் இருக்க போகிறோம் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு அவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே, உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நாங்க நியாயம் தீர்க்க போகிற அந்த தேவனுக்கு முன்பாக நாங்க நிற்க போகிறோம். ஆனா எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆனந்தம், நீங்கள் வரும்போது நாங்கள் மரித்தவர்களாய் இருந்தால் முதலில் உயிரோடு எழும்புவோம், பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.